வணக்கம். உங்கள் விக்கிராஜ். ஏப்ரல் 23 எலெக்ஷன் டேட் ஆரம்பிச்சதுல இருந்து ரொம்பவே பரபரப்பாகவும் போயிட்டு இருக்கு, ரொம்பவும் சர்ச்சைக்கு உள்ளாகவும் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆங்காங்கே வந்து டிஎம்கே, டிவிகே, என்டிகே இந்த கட்சி தலைவர் எல்லாருமே ஆங்காங்கே பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு வராங்க. இருந்தாலும் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில என்டிகேவோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களால இன்னைக்கு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பிரச்சாரத்தை பத்தி குறிப்பா சொல்லி ஆகணுங்க. அதாவது சீமான் அவர்கள் வேன் மேல நின்னுட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்காரு. அங்க அருகாமையில போன ஒரு நபர் பைக்ல போகும்போது என்ன சொல்லிட்டு போயிருக்காரு பாத்தீங்கன்னா, டிவிகே அப்படின்ற மாதிரி ஒரு குரலை ரொம்பவே ஒசத்தி பேசினதாகவும், அங்க சீமான் அவர்களை ஏதாவது வார்த்தைகள்ல ஏதாவது சீண்டி இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. அதனால அங்க உள்ள சீமான் அவர்களுடைய ஆதரவாளர்கள், அதாவது தொண்டர்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் ஓடி போயிட்டு அவர் மடக்கி அங்க எதற்காக பேசுனது அப்படின்ற மாதிரி கேட்டு ரொம்பவே அங்க ரொம்பவே பரபரப்பாகவும் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, கைகலப்பா ஆயிட்டு இருக்குங்க. சீமான் அவருடைய ஆதரவுகளை ஓங்கி அவர்களை அடிக்கவும் அங்கிருந்து அவர் ஓடினதாகவும் சொல்லப்படுது. அங்க இருக்கிற சக காவலர்கள்லாம் அவரை மீட்டு அங்கிருந்து கொண்டு போயிட்டாங்க. அங்கிருந்து சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, அங்க அறிவார்ந்த கூட்டம், நீங்க அறிவற்ற கூட்டம் அப்படிதான் இருக்கும், ஏன் இங்க டிவிடா அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தையெல்லாம் அவர் பேசியிருந்தாரு. கட்சியுடைய பிரச்சாரம் நடக்குதுன்னா அந்த கட்சி சார்ந்தவங்க எல்லாருமே இருப்பாங்க. அங்க திடீர்னு ஒரு கட்சி இப்ப புதுசா ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தூக்கி நாங்க தான் அப்படின்றது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியும். டிஎம்கே எஜுகேஷனுக்காக ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தியிருந்தாங்க. அங்க போயிட்டு சில மாணவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க பாத்தீங்கன்னா, டிவிக்கு கொடியை அங்க காமிக்கிறது ரொம்பவே அநாகரிகமான விஷயம் அப்படின்ற மாதிரி. யாரா இருந்தாலும் அவங்களுடைய கட்சியை நீங்க கொண்டு மேல போகணும்னு நினைச்சீங்கன்னா அங்க உங்களுடைய கட்சி உங்களுடைய பிரச்சாரத்துல பேசணுமே தவிர தேவையில்லாத சில அசம்பாவிதங்கள்லாம் நீங்க பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாவே இருக்கு அப்படின்னா இந்த காணொலி மூலம் தெரிவிக்க விரும்புறேன். ஆனா சீமான் செய்த இந்த செயல், சீமான் அவருடைய தொண்டர்கள் செய்த இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாவே இதெல்லாம் செஞ்சுதான் ஈடுபடுறவங்க செய்யற மிகப்பெரிய அநாகரிகமான விஷயம் அப்படின்ற நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத இந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.